இருவரும் ஒன்றாகவே சேர்ந்து சிவனத்திலே போய் புரியுது. ஆமா, சிவனாக விட்டவன். ஆமா, இரு கரத்தால் எடுத்து ஆமா அவன் பருகிக் கொள்ளும் வேலை உடல் முழுக்கவே நீலவண்ணமாகவே தோன்ற ஆரம்பித்தது. ஆமா, பார்த்தால் பாரதா தேவைப்பட்டவள். ஐயோ, கனவோ உண்டு விட்டான். அப்புறம் மாண்டலை ஆனா மஞ்சள் குங்குமம் வைக்க முடியுமா? முடியாது. ஆகவே போர்த்தட்டமாகவே ஒடிய வந்து இருக்கியே போர்த்தட்டமாகவே ஒடிய வந்து விஷமாக விட்டது. உடல் முழுக்கவே பரவாமல் தொண்டையிலே நீலவண்ணமாக. அப்படி அதிலே இருந்து அவருக்கு ஒரு பேரு வந்தது, ஒரு ஊர் வந்தது, அது ஒரு கோயில் வந்தது. என்ன சிதம்பரம் என்ற ஊரும் சிதம்பரத்திலே பெருத்துதர் கோவிலும் அந்த கோவிலுக்குள்ளே ஆழகால விஷத்தை உண்டு அம்பளவான் என்றும் அவர் பேரு புகழ் பெற்ற அப்படி இருக்க இரண்டாவது முறையாக கையப்படுது. கற்பக தோன்றி மூன்றாவது முறையாகவே என்ன பசு பிறந்தது. நான்காவது முறையாகவே அந்த நாட்டிய பெண்ணாட்டு பிறந்தார். ரம்பை எனகை சொல்லக்கூடிய அந்த நாட்டிய பெண்ணாட்டு பிறந்தார். ஐந்தாவது முறையாகவே கழிவுபடுதி தேவர் தோன்றியது. அமிர்தத்தை பருகு வேலை என்ன அரக்கலாம் ஒன்றாகவே சேர்ந்து நாங்கள் ஒரு வரிசையை நிற்கவும், தேவரெல்லாம் ஒன்றாகவே சேர்ந்து மறு வரிசையை நிற்கவும் என்ன அமிர்தத்தை அரக்கிற்கு கொடுத்து விட்டான். உலகத்திலே அரக்கனையா வெல்ல முடியுமா? முடியாது. ஆகவே அவங்க நம்ம தேவடியா போயிடும். யார் தெரியுமா? அவன் ஆடு மேய்த்தவன், அவன் மந்தைகளை காத்தவன், அவன் மடையன்